எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம். The book of Esther chapter 4 verse 14. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். மொர்தெகாய் எஸ்தரிடத்துல சொல்லும்படி சொல்லப்பட்ட வார்த்தையை தான் நாம் இங்கே வாசித்தோம். யார் இந்த எஸ்தர்? இந்த எஸ்தரை குறித்து தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம், அறிந்து கொள்ள போகிறோம். யார் இந்த எஸ்தர்? இந்த எஸ்தர் ஒரு யூத பெண். நேபுகாத் நேச்சாரனுடைய காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை அடிமைகளாக்கி சிறைப்படுத்தி கொண்டு போன சிறையாக்கப்பட்டவர்களுடைய குழுவில் இருந்ததான ஒரு பெண். சரி, இப்போ நீங்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நேபுகாத் நேச்சார் யார், என்ன ராஜ்யம், இதெல்லாம் ரொம்ப எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அடுத்து பேச போகிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பெருசிய ராஜா தான் நேபுகாத் நேச்சார். பெருசிய ராஜ்யம் யூத ஜனங்களிடத்தில் யுத்தம் செய்து அவர்களை தோற்கடித்து அவர்களை அடிமைகளாக்கி சிலரை சிறைபிடித்து கொண்டு போகிறார்கள். இது நேபுகாத் நேச்சாரனுடைய காலத்தில் நடந்தது. பெருசிய தேசம் வேற ஒன்றும் இல்லை, இன்றைய காலத்தின் ஈரான் தேசம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், நீங்கள் நிறைய நியூஸ் பார்த்துட்ருக்கீங்க. இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானுக்கு என்ன நடந்துகிட்ருக்கு, யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஈரான் தான் வேதத்தில் நம்ம பார்க்குற பெருசிய தேசம். ஸோ அந்த பெருசிய தேசத்தின் ராஜாவாய் நேபுகாத் நேச்சார் இருக்கிற அந்த காலத்தில் இவங்க எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டு ஈரானுக்கு கொண்டு போகப்படுகிறார்கள், பெருசிய தேசத்திற்கு கொண்டு போகப்படுகிறார்கள். அங்கே இருக்கிறாங்க. அப்புறம் காலங்கள் மாறுது. நேபுகாத் நேச்சாரனுடைய காலத்திற்கு பிற்பாடு அகாஸ்வேரு ராஜாவினுடைய நாட்கள் வருது. அந்த அகாஸ்வேரு ராஜாவும் சாதாரண ஆள் இல்லை, அவரும் பல தேசங்களை போரிட்டு வென்றதான மனிதர். அதில் மிகப்பெரிய உள்ளடக்கத்தில் நாமும் இருக்கிறோம் என்பதை 1வது அதிகாரத்திலேயே நம்ம அறிந்து கொள்ள முடியுது. அங்கே நீங்கள் வாசிங்கன்னா இந்திய தேசம்னு நம்மளை குறித்து என்ன செஞ்சுருக்கு, சொல்லியிருக்கு, இந்தியாவிலேருந்து எத்தியோப்பியா வரைக்கும் அப்படின்னு. ஸோ இப்படி ஒரு பறந்து விரிந்ததான ஆட்சியை செய்து கொண்டிருந்ததான காலம். அந்த காலத்தில் தான் யூதர்கள் அநேகர் பெருசிய தேசத்தில் அடிமைகளாக சிறையிருப்பில் போய் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அகாஸ்வேரு ராஜாவுக்கு ராணி இருக்கிறார், பேரு வஸ்தி. இந்த ராணி ராஜாவை கனம் பண்ணலை. ராஜா வைத்ததான விருந்துக்கு அழைப்பு கொடுத்த போது வரலை. அதே சமயத்தில் அவள் வேற ஒரு விருந்தை ஏற்பாடு பண்ணி அதில் அவள் பிஸியாக இருக்கிறத ராஜா கேள்விப்பட்டு உடனே அந்த ஸ்தானத்துக்கு வேற ஒரு பெண்ணை கொண்டு வர வேண்டும், வேற ஒரு பெண்ணை தேசத்தின் ராணியாக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து அவர் செயல்படுகிறார். இது தேசத்தில் இருக்கிறதான எல்லா பெண்களின் மத்தியிலையும் அறிவிப்பாக அறிவிக்கப்படுது. என்ன அறிவிப்பு? ராஜாவுக்கு ஒரு ராணியை தேர்ந்தெடுக்க போகிறாரு, அதனால் வாங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பாக கொடுக்கப்படுது. அந்த நேரத்தில் மொர்தெகாய் கேட்கிறார். யார் இந்த மொர்தெகாய் அப்படின்னா எஸ்தருக்கு அண்ணன். ஆமாம், எஸ்தர் யாருன்னா சித்தப்பா பிள்ளை. இப்போ இந்த அண்ணன் என்ன பண்ணுறாருனா, தன் சகோதரிக்கு இவர் இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, நீ என்ன செய், அந்த நாள் என்னைக்கோ அன்னைக்கு நீ அரண்மனைக்கு போ, ராஜ சமூகத்துக்கு போ, ஒருவேளை தேவனுடைய கண்களில் உனக்கு தயவு கிடைத்தால் நீ கூட என்னவாயிடலாம், ராணி ஆயிடலாம் அப்படின்னு ஆலோசனை கொடுக்குறாரு. அந்த ஆலோசனையின்படி அவள் செய்கிறாள். பாருங்க, ஏற்ற வேளை வந்தபோது எஸ்தர் ராஜாவின் சமூகத்தில் போனால்
அங்கே எத்தனையோ பெண்கள் வந்தார்கள், அவர்கள் மீதெல்லாம் ராஜாவுக்கு பிரியம் உண்டாகலை. ஆனால் எஸ்தரின் மீது ராஜாவுக்கு பிரியம் உண்டாயிற்று. ராஜா எஸ்தரை பார்த்த உடனே அவருடைய கண்களில் தயவு கிடைத்தது. உடனே எஸ்தரை ராஜா ராணி ஆக்கிட்டார். எஸ்தர் ராணி ஆயிட்டாங்க. இதில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறது என்ன அப்படின்னா, பெண்களாகிய சகோதரிகளாகிய நீங்கள் உங்களை தேவ சமூகத்தில் ஆயத்தப்படுத்துனீங்கன்னா தேவன் உங்களுக்கு ஒரு ராணி என்கிற ஸ்தானத்தை வச்சிருக்கிறாரு. உங்களை ராணியாக்கி பார்ப்பது தான் தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. எஸ்தர் சும்மா போன உடனே ராணி ஆயிரல. மொர்தெகாயிட்ட இருந்து ஆலோசனை பெற்று அதற்கு பிற்பாடு தன்னை ராணி என்கிற ஸ்தானத்துக்கு வருவதற்காக ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறாள். சில நாட்கள் எடுத்தது. தன்னை ராஜாவுக்கு முன்பதாக போய் நிறுத்துகிற அந்த ஆயத்தத்தை அவள் செய்தாள். அந்த ப்ரிப்பரேஷன், இந்த ஆயத்தமெல்லாம் வந்து அதன் பிற்பாடு தான் அவள் போய் நிற்கிறா. அங்கே ராஜா அவளை ராணியாக்கிட்டார். ராஜாவின் கண்களில் தயவு உண்டாயிற்று. தேவ பிள்ளைகளே, சகோதரிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய பெண்கள் தேவ சமூகத்தில் உங்களை நீங்கள் ஜெபத்தில், வேத வாசிப்பில், ஆராதனையில், துதியில், ஸ்தோத்திரத்தில் நீங்கள் உங்களை ஆயத்தம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் உங்களை கர்த்தர் ராணி ஆக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், உங்களை தேவன் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைப்பார். ஆயத்தம் தேவை அதுக்கு. அல்லேலூயா. ஆம், பெண்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்தா அந்த ஜெபத்தினுடைய வல்லமைக்கு மேன்மை அதிகம். பெண்கள் தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டால் அதற்கான வேல்யூ வேறு லெவலில் இருக்கும். பெண்கள் தேவ சமூகத்தில் 2 சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டா உடனே தேவன் இரக்கம் பாராட்டி விடுகிறார். பெண்களுடைய கண்ணீருக்கு தேவன் உடனடியாக பதில் கொடுக்கிறார். பெண்களை தேவன் அவ்வளவாய் நேசிக்கிறார். பெண்கள் தேவ சமூகத்தில் ஆயத்தப்படும்போது அவர்களுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை தேவன் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் பெண்களை ஒருவேளை ரொம்ப சாதாரணமாக எடை போடலாம். இந்த உலகம் பெண்களை குறித்ததான ஒரு டீக்ரேடிங் மைண்ட் செட்டில் இருக்கலாம். பெண்களை குறித்து இந்த உலகம் வேறு விதமான எண்ணங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனோ பெண்களை குறித்து மேன்மையான எண்ணமுடையவராய் இருக்கிறார். பெண்களை எப்போதும் ராணியாகவே தேவன் ஸ்தானத்தில் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் நம்மளுடைய ஆண்டவருடைய விருப்பம். அவர்களை தேவன் ஒருபோதும் டீக்ரேட் பண்ணுறதில்ல, அவங்கள ராணி என்கிற ஸ்தானத்தில் வைத்தே அழகு பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் அந்த ஸ்தானத்தில் வந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா எப்படி எஸ்தர் ராஜ சமூகத்துக்கு வருவதற்கு முன்பதாக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாலோ அதுபோல் நீங்களும் உங்களை தேவ சமூகத்தில் எப்போதும் ஆயத்தப்படுத்தி கொள்கிறவர்களாகவே இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் எப்போதும் உங்களை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக இருப்பீர்களானால் ஏற்ற வேலை வரும்போது எப்படி எஸ்தரை ராணியாய் தேவன் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தாரோ அதுபோல் உங்களையும் வைத்து அழகு பார்ப்பார், உங்களையும் வைத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ ராணி ஆயாச்சு. இப்போ ராணி ஆகி அரண்மனையில் எஸ்தர் இருக்கிறதான காலத்தில் அங்கே ஒருவன் எழும்புகிறான். அவன் ஆமான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய சதி திட்டங்களினாலே அங்கே பெர்சிய தேசத்தில் இருக்கிற எல்லா யூதர்களும் அழிக்கப்படணும். யூதர்களை கொல்ல வேண்டும் அப்படிங்கிறது ஒரு திட்டம். அந்த திட்டத்திற்காக பலவிதமான சூட்சமான காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. இது மொர்தெகாயின் காதுக்கு வருது. நமக்கு புரிகிறபடி சொல்லணும் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனம் என்று சொல்லப்படுகிறவர்களை அழிப்பதற்கு ஆமானாகிய சத்ருவின் மூலமாக சதி திட்டங்கள் தீட்டப்படுது. அது யூதனாய் இருக்கிற மொர்தெகாயின் செவிகளிலே கேட்கப்படுகிறது. இப்போ மொர்தெகாய் இதை கேட்டு தான் அவரால் சும்மா இருக்க முடியல. ஏன்னா இப்போ அவருடைய குலம், அவருடைய ஜனம் அழிக்கப்பட போகிறது. அதனால ஒரு செய்தியை அனுப்புறாரு. அந்த செய்தி தான் 4வது அதிகாரம் 14வது வசனம். என்ன செய்தி சொன்னாரு? நம்ம வாசிச்சோம். அவர் சொல்றாரு, நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்போம்.
நீ என்ன செய்யாத, மௌனமாய் ஈராதே அப்படின்னு சொல்லுது. என்னன்னா நம்ம அக்கா மார்ட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, மௌனமா இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறது இல்ல, மௌனமாய் இருக்கக்கூடாத நேரத்தில் மௌனமாய் இருப்பது. எப்போ பேசணுமோ அப்போ என்ன செய்யறது இல்லை, அப்படின்னு மூஞ்சி திருப்பிட்டு வாயவே திறக்காம போறது. எப்போ பேசக்கூடாதோ அந்த நேரத்தில் என்ன செஞ்சிடுறது, வாயை திறந்து உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் கொட்டி தீர்த்து அப்புறம் என்ன உங்களுக்கே தெரியும். இதுதான் பிரச்சனை இங்க. அதனால தான் இதை நாம புரிந்து கொள்ளும்படியே பரிசுத்த ஆவியானவர் இவைகளை எழுதி வைத்திருக்கிறார். மௌனமாய் இருக்க வேண்டிய காலத்தில் மௌனமாய் இருக்கணும், மௌனமாய் இராமல் வாய் திறக்க வேண்டிய காலத்தில் வாய் திறக்க வேண்டும். அல்லேலூயா. இதில் எப்பயும் உல்ட்டா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ எப்போ நம்ம மௌனமாக இருக்கக்கூடாது, எப்போ நம்ம வாய் திறக்கணும் என்பதை கூட பெண்கள் தேவ கிருபையினால் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு செயல்பட்டால் அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெண்கள் எப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்கள், எப்படி இருக்க வேண்டும் என்று சில காரியங்களை மிக வேகமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது பாருங்க, God uses ordinary women for extraordinary purposes. சாதாரண பெண்களை அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு தேவன் உருவாக்குகிறார். அல்லேலூயா. எப்படி? எஸ்தர் ஒரு சாதாரண பெண். எஸ்தரை பொறுத்த வரைக்கும் நீங்க அறிந்து கொள்வதெல்லாம் என்னன்னா, அவள் ஒரு சிறைபிடிக்கப்பட்ட பெண். அவள் ஒரு யூத பெண், சிறைபிடிக்கப்பட்டு வேற ஒரு நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்ட பெண். சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு வந்தவர்கள் அகதிகள் கூட சிறையா வரல, எப்படியோ தப்பிச்சு எப்படியோ வந்திருக்கிறாங்க. ஆனா இங்க சிறைபிடிக்கப்பட்டு வந்திருக்கிறதான இந்த எஸ்தரு ஒரு அடிமை பெண் போலவே என்ன செய்யப்பட்டிருப்பா, நடத்தப்பட்டிருப்பா. ஒரு சிறைபிடிக்கப்பட்ட பெண்ணுக்கு சுதந்திரம் பெருசா என்ன செஞ்சிருக்காது, இருந்திருக்காது. அவளுக்கு அடிமை என்கிறதான அந்த ஸ்தானம் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படி ஒரு கீழான ஸ்தானத்தில், எல்லாராலையும் நெகிழப்படுகிற ஒரு ஸ்தானத்தில், எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிறதான ஒரு ஸ்தானத்தில் இருந்த நபர் தான் இந்த எஸ்தர். அந்த எஸ்தரை கொண்டுதான் யூதர்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்க தேவன் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. ஒருவேளை சகோதரியே, சிஸ்டர், நீங்க புறக்கணிக்கப்பட்ட ஆளா இருக்கலாம், நீங்க நெகிழப்பட்ட ஆளா இருக்கலாம், நீங்க கைவிடப்பட்ட ஆளா இருக்கலாம், நீங்க ஒதுக்கப்பட்ட ஆளா இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்வாராம். அல்லேலூயா. உங்களை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை உங்க குடும்பம் உங்களை கைவிட்டிருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள், நீங்கள் யாரை நம்பி இருந்தீங்களோ அவங்க உங்களை கைவிட்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் மற்றவர்களால் ரொம்ப கீழ்த்தரமாக நினைக்கப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம். உங்களை கொண்டு தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் ஒரு எஸ்தர். அல்லேலூயா. இந்த உலகம் உங்களை பார்த்து என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், உங்களை எப்படி வேணாலும் நெகிழ்ந்துட்டு போட்டோம், உங்களை எப்படி வேணாலும் புறக்கணிச்சுட்டு போட்டோம், உங்களை ஒதுக்குறாங்களா ஒதுக்கிட்டு போகட்டும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரின் பார்வையில் நான் எஸ்தர் ராணி. கர்த்தருடைய கண்கள் என்னை எஸ்தராகவே பார்க்கிறது. கர்த்தருடைய பார்வையில் நான் ராணியாகவே இருக்கிறேன். என்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஸோ உங்களை தேவன் அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், அவர் உன்னை எஸ்தராகவே பார்க்கிறார். ஏற்ற வேளை வரும்போது அந்த ராணியின் ஸ்தானத்தை கொடுத்து உன்னை அழகு பார்ப்பார். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை தேவன் செய்வார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:27 இப்படியாக சொல்லுது. அல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். தேவனுடைய லாஜிக்கே இப்படி இருக்கும்போது
ஆண்டவர் இப்படி தான் அவருடைய லாஜிக்கையே வச்சிருக்கிறாரு. ஆமாம், ஞானியை வெட்கப்படுத்துறதுக்கு அவர் சூஸ் பண்ணுறதே யார் தான்? பைத்தியங்களை தான் சூஸ் பண்ணுறார். நம்ம யாரெல்லாம் பைத்தியம்னு நினைக்கிறோமோ அந்த பைத்தியத்தை எடுத்து தான் இருக்கிற பெரிய ஞானியெல்லாம் அவர் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுறாரு. அப்படிப்பட்ட லாஜிக்குடைய கர்த்தருடைய பார்வையில் நம்ம நீங்கள் ஒவ்வொருவரும் எஸ்தராக இருக்கும்போது உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாரா செய்ய மாட்டாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள். ரெண்டாவது, எஸ்தர் வாஸ் அ விமன் ஆஃப் கரேஜ். இந்த எஸ்தர் ஒரு தைரியம் உள்ள பெண். நீங்கள் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிங்க அப்படின்னா, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். எஸ்தருக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். செத்தாலும் சாகிறேன். This shows Esther's courage. எஸ்தர்னுடைய அந்த மன வலிமையை, தைரியத்தை இது நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ராஜ சமூகத்தில் அவ்வளவு ஈஸியாக யார் என்ன செஞ்சிட முடியாது, போயிட முடியாது. அது ராணியாக இருந்தால் கூட ராஜாவனுடைய அனுமதி இல்லாமல் என்ன செய்ய முடியாது, ராஜ சமூகத்துக்கு போக முடியாது. ராஜா அப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடியவர். அந்த ராஜ சமூகத்தில் இப்போ யூதர்களின் ரட்சிப்புக்காக எஸ்தர் என்ன செய்ய வேண்டியிருக்கு, போக வேண்டியிருக்கு. இப்போ எஸ்தர் அதை வச்சு தான் சொல்கிறாங்க, எனக்கு ராஜா இன்விடேஷனே கொடுக்கல அப்படின்னா கூட நான் போகிறேன். இதனால சட்டத்தை நான் மீறிட்டதாக இருக்கும். சட்டத்தை மீறினா அதனால மிகப்பெரிய விளைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அதனுடைய அந்த உச்சகட்டம் என் உயிரே போகுது அப்படின்னா கூட பரவாயில்லை, நான் போய் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வேன், ஜெயம் உண்டாகும் அப்படின்னு தன்னுடைய தைரியத்தை வெளிப்படுத்தியதான பெண் தான் இந்த எஸ்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஸ்டாண்டிங் ஃபார் யுவர் ஃபெய்த் இன் யுவர் ஃபேமிலி. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சபைக்கு போனால் எதிர்ப்பு இருக்கும். உங்கள் குடும்பத்தில் சபைக்கு போகாதன்னு சொல்கிற கணவர் இருக்கலாம். சபைக்கு போகிறதுனால பிரச்சனைகள் வரலாம். ஆனால் இப்போ தான் நீங்கள் யாருன்னு காட்ட வேண்டியிருக்கு, நீங்கள் தைரியசாலின்னு காட்ட வேண்டியிருக்கு. என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம், நான் கர்த்தருக்காக நிற்பேன். என்னவா இருந்தாலும் பார்க்கலாம், நான் கர்த்தரை தான் ஆராதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சில சமயங்களில் உங்கள் பிள்ளைகள் நடத்த வேண்டிய அந்த நடத்தையில் நீங்கள் நடத்துவதற்கு உங்கள் தைரியத்தை காட்டித்தான் ஆகணும். சொன்னால் அடிக்க வரான் பாஸ்டர், சொன்னால் ரொம்ப திட்டுறான் பாஸ்டர், இந்த இடத்துல தான் நீங்கள் யாருன்னு என்ன செய்ய வேண்டியிருக்கு, காட்ட வேண்டியிருக்கு. அப்போ சகோதரிகள், நீங்கள் உங்களுக்கான ஸ்தானத்தில், உங்களுக்கான இடத்துல நீங்கள் எத்தனை தைரியம் உள்ளவர்கள் என்பதை நீங்கள் ப்ரூவ் பண்ண அதன் மூலமாய் பெரிய நன்மைகளை தேவன் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அன்னைக்கு எங்கள் அம்மா எதுலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் தன்னுடைய தைரியத்தை வெளிப்படுத்தியதுனால இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஒரு ஊழியக்காரன் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அன்னைக்கு ஒருவேளை ஐயோ பிள்ளை பாவம், ஐயோ பிள்ளைன்னு சொல்லி அவங்களுடைய தைரியமான அந்த ஸ்தானத்தை விட்டுருந்தாங்கன்னா, அல்லது நான் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு நான் ஊழியக்காரனாக வந்திருக்க முடியாது. ஆனால் அன்னைக்கு அவங்களுடைய ஸ்டாண்டில் இருந்தாங்க பாருங்க. அப்படி இருந்ததுனால தான் இன்னைக்கு என்ன தேவன் ஊழியக்காரனாக உருவாக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அநேக குடும்பங்களில் பிள்ளைகள் சீர்கெட்டு போவதற்கு காரணம் என்னென்னா, சகோதரிகள் தங்களுடைய அந்த ஸ்தானத்தில் நிற்காமல் போனது தான். அவங்க எடுக்க வேண்டியதான முடிவுகளை தீர்க்கமாக எடுக்காததுனால தான். அல்லேலூயா. நீங்கள் சரியான முடிவுகளை எடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. எஸ்தர் அன்னைக்கு ஒருவேளை இப்படி ஒரு தைரியமான முடிவை எஸ்தர் எடுக்கலை அப்படின்னா யூத குலம்னு ஒரு குலமே இருந்திருக்காது. இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம்னு ஒரு தேசமே இல்லாமல் போயிருந்திருக்கோம். ஆனால் அன்னைக்கு எஸ்தர் இப்படி ஒரு முடிவை எடுத்ததுனால இன்னைக்கு யூதர்கள் ஒரு குலம் இருக்கு, ஒரு தேசமும் இருந்துகிட்டு இருக்கு.
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய கண்கள் உங்களை ரொம்ப தைரியசாலியான பெண்ணாகவே பார்க்கிறது. அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். மூன்றாவது பாருங்க, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். எஸ்தர் வாஸ் a woman of prayer and fasting. உபவாசித்து ஜெபிக்கிற அனுபவம் உடைய ஒரு பெண்ணு தான் அந்த எஸ்தர். இன்னைக்கு கர்த்தர் பெண்களாகிய உங்களிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். உங்களுடைய ஜெபம் ரொம்ப வலிமையுடையது. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் நிச்சயம் பதில் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஜெபம்னாலே அது ஜெயத்தை கொடுப்பது தான். பெண்களாகி நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்களுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் மூமெண்ட் இருக்கு பாருங்க, இது ஸ்டார்ட்ஸ் வித் யோர் ப்ரேயர். ஆவிக்குரிய புரட்சியே உங்களுடைய முழங்காலையும் உங்களுடைய ஜெபத்திலையும் தான் இருக்கு. அல்லேலூயா. இந்திய தேசத்திற்கு ஒரு வில்லியம் கேரி வந்தார். இந்திய தேசத்திற்கு ஒரு வில்லியம் கேரி வந்தார்னா அதுக்கு காரணம் வில்லியம் கேரியினுடைய அம்மா போட்ட முழங்கால். ஜான் வெஸ்லின்னு ஒரு மிஷினரி எழும்பி வந்தார். அவர்னால ஒரு பெரிய புரட்சி உண்டாயிற்று, ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிற்று. காரணம் அவங்க அம்மா போட்ட முழங்கால். மார்ட்டின் லூத்தர்னு சொல்லி ஒருவர் எழும்பி வந்து ஒரு மகா பெரிய புரட்சியை தேசத்தில் நாட்டில் உண்டாக்குனாரு. காரணம் அவருக்கு பின்னாடி அவருடைய தாய் ஜெபித்ததான ஜெபம். இப்படி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை சகோதரிகளுடைய ஜெபம் மாற்றியிருக்கு. ஆமென். கரம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம். A praying woman is a powerful woman. ஜெபிக்கிறதான பெண் வல்லமை மிகுந்ததான பெண். சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் முழங்கால் போட்டிங்கன்னா ஜெபித்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, சகோதரிகள் நீங்கள் முழங்கால் போட்டால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார். ஆமென். உங்கள் பிள்ளைகளுக்காக குறைந்தது ஒரு நாள் ஒரு அரை மணி நேரமாவது ஜெபிக்கிற பெற்றோராக சகோதரிகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா அது பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஆமாம். அப்போ நீங்கள் ஜெபிக்க 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 தேவன் இறங்கி கிரியை செய்து கொண்டே இருப்பார். ஆமென். அப்போ எஸ்தரை தேவனுடைய கண்கள் ஜெபிக்கிற பெண்ணாய் பார்த்தது போலவே இன்றைக்கு உங்களையும் ஜெப வீராங்கனையாய் கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. 3 காரியங்களை நம்ம இந்த வேத பகுதியிலேருந்து தியானித்திருக்கிறோம். ஒன்று, God can use ordinary women for extraordinary purpose. அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு சாதாரண பெண்களை தேவனால் பயன்படுத்த முடியும். 2வது, எஸ்தர் ஒரு தைரியசாலி. அதுபோல் கர்த்தர் ஒவ்வொரு பெண்ணையும் தைரியம் உள்ளவர்களாகவே பார்க்கிறது. 3வது, எஸ்தர் எப்படி ஜெபித்தார்களோ அதுபோல பெண்களை தேவன் ஜெப வீராங்கனையாகவே பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எழும்பி நிற்போம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில்.